ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் 1 மினிட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் மட்டும் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஒரு 30 செகண்ட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டுக்கு இப்போ திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்காக நான் முதல்ல மிக்ஸி ஜாரில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நல்லா திருவியும் சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருந்ததுனால மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நான் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதை தான் சேர்க்குறேன். இதில் நம்ம பூண்டு, மிளகாய் வத்தல், உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இது கூட நான் தேங்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா இட்லி பொடியில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போ நம்ம இது ரெண்டையும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளோட 1 மினிட் சட்னி ரெடி ஆகிட்டு. இப்போ கடைசியாக நான் இதுக்கு தாளிப்பு கொடுத்துட்றேன். அதுக்காக எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, அதோட கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த இட்லி பொடி எப்படி பண்ணணுங்கிறத நம்ம ஏற்கனவே சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.